கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்க அடிக்கடி பூச்சிலாம் இருக்கு நாங்க சொல்லி பாத்துருக்கோம். எங்க அப்பா அம்மா வந்து சொல்லி பாத்துட்டாங்க. அப்பயே இந்த பூச்சிலாம் இருக்கு எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. தள்ளி படிக்கட்டுல மட்டும் போத வைக்கிறாங்க. நாங்க அப்படி என்னங்க பாவம் செஞ்சோம்? எங்களோட ஊதியத்தை தானே கேட்கிறோம், சம ஊதியத்தை தானே கேட்கிறோம், எங்களோட உரிமையை தானே கேட்கிறோம். புத்தாண்டுக்கு நம்மளுடைய அமைச்சரும் முதலமைச்சரும் கொடுத்த பரிசு எல்லாம் நமக்கு லாயர். நான் அப்பவே சொல்றேன், நாங்க லாயருங்க, இவங்களுக்காக வந்திருக்கேன், நாங்க கூட்டு போறோம்னு சொல்றேன். என்னையே சேர்த்து இழுத்து அப்பவே என் இந்த கையை முடிச்சாங்க. அதே கையில திரும்ப 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 வந்து வந்து அடிச்சு இங்க வீங்கி இந்த இடமெல்லாம் புறாண்டி வச்சு இவங்களை செஸ்ட் அடிச்சு இவங்களை வயிற்றுல முடைச்சு இவங்க செஸ்டுக்குள்ள கைய விட்டு நைட்டெல்லாம் வச்சு அடிச்சுட்டு காலையில சோறு போடுறீங்களா? ரசிக்கல, வேதனையா இருக்கு, அழுக வருது. கஷ்டப்பட்டு வண்டி கிடைக்காது நடந்து போறோம், யாருமே வந்து ஏத்தல, அழுதுகிட்டே ஓடுறோம். எல்லாம் இவங்கனால தானே ரோடு போட்டு அப்பதான் நாங்க போவோம் அந்த இடத்த விட்டு. இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு போகும்போது 7 மணி ஆகுது வீட்டுக்கு போகும்போது, பின்னாடி 4-5 பயலுக வண்டியிலே வந்து டெய்லி வம்பிழுத்திட்டு இருக்காங்க. டெய்லி பனிஷ்மெண்ட், லேட்டா போய் டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்குறது எங்களுக்கு தேவையா? என் பேர் பிரியதர்ஷினி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், வடகம்பட்டி எங்க ஊரு. பஸ் 9 மாசம் ஆச்சு பஸ் வந்து, நாங்க டெய்லி நடந்துதான் போறோம். நாங்க எந்த கொம்பனும்